வணக்கம் நண்பர்களே. மிக சிறிய வாக்கு சதவீதம் கூட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்பது தேர்தல் களத்தில் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும் என்பதால் சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் சேர்த்து பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியை உருவாக்கி வைத்திருக்கிறார் திமுக தலைவர். இப்போ அதுலேருந்து வெளியேறினாங்கல்ல, சீட்டு கிடையாது அல்லது குறைவான சீட்டு, அதிருப்தியான தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்களே, அதில் குறிப்பாக வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர். அவர் இப்போது சமீபத்தில் ஒரு அறிக்கை விட்டிருக்கார். என்னென்னா, அவர் தொடர்ந்து சட்டசபையில் ஏதோ பேச அனுமதிக்கும் போது புகழ்ந்தார், வச்சார், அதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ அவர் கடும் அதிருப்தினா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, தன்னுடைய முழுமையான கோபத்தை அவர் அறிக்கைகளில் வெளியிட்டு வருகிறார். அதில் மிக முக்கியமானது, திமுகவிற்கு ஆதரவாக வரக்கூடிய வாக்குகளில் 5% வாக்குகளை உடைக்க வேண்டும், அதாவது அழித்தொழிக்க வேண்டும். அப்படி செய்வதன் மூலமாக இந்த தாவாக என்ற இவருடைய கட்சி, வேல்முருகனை வெளியேற்றது நாம் செய்த மாபெரும் பிழை என்பதை அவர் உணர வைக்க வேண்டும். ஒரு 5% வாக்குகளை உடைக்கணும் அப்படின்னா என்ன உத்தி இருக்கும் அவர்கிட்ட? குறிப்பாக அவர் சார்ந்திருக்கும் சாதியை சார்ந்த வாக்குகள் இருக்கும் இடங்களிலெல்லாம் ஒரு பெரிய கணிசமான நெருக்கடியை கொடுத்து அவருக்கு எதிரான வாக்குகளாக அல்லது ஆதரவு வாக்குகளை திரும்ப பெறுவது, அவருக்கு எதிரான வாக்குகளாக மாற்றுவது ஒன்று. இரண்டாவதாக, வட மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களில் தமிழகம் முழுக்கவுமே 234 தொகுதிகளிலும் அந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய சமுதாய கணக்கு, இந்த சமுதாயம் இத்தனை இருக்கும், இந்த சாதியும் இடம்பெறுது, இந்த சமுதாயத்தின் வாக்குகள் இத்தனை சதவீதம் இருக்கும், இந்த சமுதாயத்தின் வாக்குகளை நாம் இவர்களுக்கு எதிராக திருப்ப வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும், அங்கு நிற்கும் அந்தந்த தேர்தல் களங்களில் நிற்கும் வேட்பாளர்களை, எந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, சுயேட்சையாக நிற்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவர்களையெல்லாம் எப்படி இந்த திமுகவுக்கு எதிரான வாக்குகளாக மாற்ற வேண்டும், இது போன்ற ஒரு வியூகத்தை வகுத்து திமுகவுக்கு கடும் நெருக்கடியை கொடுப்பதன் மூலமாக திமுகவை தோல்வியடை செய்ய வேண்டும் என்பதும் ஒரு குறிக்கோளாக கொண்டு வேல்முருகன் இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கிறார் என்பது சமீபத்திய செய்தி. 5% வாக்கு சரிவு என்பது அத்தனை சுலபமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. என்றால் 0.44% வைத்திருக்கிற ஒரு இத்துப்போன கட்சியை கூட அவங்க சேர்த்துக்கிட்டு தான் அந்த வெற்றியை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் 5% வாக்குகளை நாங்கள் அழித்தொழிப்போம் அல்லது அந்த சேதாரத்தை ஏற்படுத்துவோம் என்பது சாதாரணம் அல்ல. ஆனால் என்ன இதில் சோகம்னா, இதெல்லாம் திமுக காது கொடுத்து கேட்குற லெவலில் இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா அங்கே மிகப்பெரிய அறிவாளிகள் அந்த தலைவரை சுற்றி இருக்காங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, தொடர்ந்து பேசுவோம்.